எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல பட்டு புடவை, அதுவும் முக்கியமா ரொம்ப காஸ்ட்லியா நீங்க வாங்கக்கூடிய பட்டு புடவை, முகூர்த்த புடவைலாம் ரொம்பவே நம்ம மெமரபிளா ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாரி ஒரு காஸ்ட்லியான புடவைய நம்ம எப்படி மெயின்டெயின் பண்ண போறோம்? மெயின்டெயின் பண்ண போறது அப்படின்னா, மடிச்சு வைக்கிறது. மடிச்சு வைக்கிறதுல தான் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு அந்த புடவை கிழியாம இருக்கும். அப்ப எப்படி மடிச்சு வச்சா அது கிழியாம இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த காலத்துல எவ்ளோ காஸ்ட்லியா வெள்ளி ஜரிகை போட்டு புடவை வாங்குனாலும், ஒரு ஃப்ளீட்ஸ்லயும், முந்திலயும் 2 பின்னு. அத தவிர ரொம்ப அதிகமா பின்னு குத்த மாட்டோம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, பிரைடல் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அந்த படத்துல இருக்கிற மாரி எவ்ளோ அயர்ன் பண்றாங்க. ஃப்ளீட்ஸ்ல அயர்ன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து இத ஒரு தடவ மட்டும் செய்யறதில்ல. ஒவ்வொரு முறையுமே ஒரு ஃபங்ஷனுக்கு, கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னா, இப்ப வந்து ட்ரெண்டிங்கா பியூட்டி பார்லர்ல அந்த புடவைய குடுத்து, இதே மாரி ஃப்ளீட்ஸ்ல, முந்திலலாம் அயர்ன் பண்ணி கொண்டு வந்து அவங்க கட்டிக்கிறாங்க. அந்த மாரி திரும்ப திரும்ப நீங்க அயர்ன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அந்த ஃப்ளீட்ஸ் இருக்கிற இடம்லாம் கிழியறதுக்கு சான்சஸ் உண்டு. அப்ப இது மாரி நம்ம ஃபங்ஷனுக்கு கட்டின்னு போயிட்டு வந்தப்புறம், அந்த புடவைய எப்படி நம்ம மடிச்சு வைக்கலாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ எல்லாருக்குமே, பெண்கள் அத்தனை பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, என்னுடைய பட்டு புடவைகள்லாம் நான் எப்படி ரோல் பண்ணி வச்சிருக்கேன்னு பாருங்க. அந்த காலத்தில பாவாடை சட்டை, தாவணி போடுறப்ப அந்த பாவாடையுடைய துணிமணி இந்த மாரி தான் வுட்டன் ஸ்டிக்ல கடைகள்ல ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம மீட்டர் கணக்குல அளந்து வெட்டி கொண்டு வருவோம். இன்னைக்குமே உங்களுக்கு ரெடிமேட் ஷர்ட் வாங்காம, ரெடிமேட்ல துணியா வாங்கி நம்ம சட்டை தைக்கிறப்ப, இதே மாரி தான் இப்போ வரைக்கும் கடைகள்ல, துணி கடைகள்ல வச்சிருப்பாங்க. நீங்க பார்த்துருக்கலாம். அதே மாரி தான் நம்ம செய்ய போறோம். ஆனா, உங்களுக்கு வுட்டன் ஸ்டிக்குக்கு பதிலா நம்ம பிவிசி பைப்ல நம்ம புடவைய ரோல் பண்ண போறோம். இந்த மாரி நம்ம ரோல் பண்றப்ப, நீங்க எத்தன தடவ அயர்ன் பண்ணி நீங்க கட்டியிருந்தாலும், அந்த மடிப்பெல்லாம் தெரியாம இந்த மாரி ரோல் பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு புடவை கிழியாது. அது மட்டும் இல்லாம சாதாரணமாவே நீங்க திரும்ப திரும்ப அயர்ன் பண்ணாம, இந்த மாரி ரோல் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அயர்ன் பண்ணா மாரியே இருக்கும். அந்த ஜருகையெல்லாம் வீணா போகாது. இப்ப நான் எப்படி இத ரோல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரே ஒரு புடவைய எடுத்து பிரிச்சு காமிக்கிறேன். இதுல வந்து 1996ல நான் வாங்குன புடவ. கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்குன புடவ ரோல் பண்ணி வச்சிருக்கேன். அத தான் உங்களுக்கு பிரிச்சு காமிக்க போறேன். ட்ரெடிஷ்னல் புடவ நல்லா முழுக்கவே வெள்ளி ஜருக. அதுவும் இந்த பட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இந்த பட்டு புடவையே ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். மடிப்பெல்லாம் ஃப்ளீட்ஸ் வச்சா அதுவே அழகா நிக்கும். அந்த அளவுக்கு சாஃப்ட்டான புடவ, வெள்ளி ஜருக. பொதுவாவே நீங்க நல்ல பியூரா வெள்ளி ஜருக போட்டு பட்டு புடவ வாங்கணும் அப்படின்னா, ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நான் 1996ல வாங்கினேன் இந்த புடவைன்னு சொன்னேன். அப்ப வந்து தங்கத்துடைய விலை வந்து ரூ. 5000 1 பவுன். நான் இந்த புடவ வாங்கினது 6300 கிட்டத்தட்ட ஒரு 1 1/4 பவுன் வாங்கக்கூடிய விலை குடுத்து தான் இந்த புடவ வாங்கியிருக்கேன். இன்னைக்குமே இதே புடவை நீங்க இந்த மாரி குவாலிட்டியில வாங்கணும் அப்படின்னா, 60,000லேருந்து 70,000 ஆகும். ஏன்னா, முழுக்க வெள்ளி ஜரிகையா இருக்கணும் அப்படிங்கிறப்ப, இன்னைக்கு கோல்டு விலை என்னவோ, அத ஒட்டி தான் உங்களுக்கு இந்த வெள்ளி ஜரிகை கலந்த பட்டு புடவை கிடைக்கும். பியூர் புடவை வேணும் அப்படின்னா, ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். திருபுவன பட்டு புடவை. பாருங்க இந்த மாரி முந்தியிலலாம் நம்ம என்ன பண்றோம், மடிப்பு வச்சு வச்சு அயர்ன் பண்ணி, நம்ம கட்டுறப்ப பாருங்க அந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஒரு கோடு விழுந்துரும். அதனால அந்த மாரி நீங்க கட்டினா கூட தப்பில்ல. திரும்பவும் வந்து அதை இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். 1 மீட்ரு முந்தி பாருங்க. இப்போ முதல்ல முந்தியை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வரிசையாக நாங்கள் உள்பகுதியில எல்லாம் காமிக்கிறேன். உடம்பு உள்ள புட்டா ஜருகை, நிறைய புட்டா ஜருகை. ஒன் சைட் பார்டர் இருந்தால் கூட அந்த ஒன் சைட் பார்டருமே நல்ல அகலமான ஜருகை. கொஞ்சம் கூட மெருகு போல் நான் இன்னைய வரைக்கும் அயர்ன் பண்ணுறதுக்கெலாம் கொடுத்ததே கிடையாது. ஒரு தடவை கட்டின்னு வந்துட்டேன்னா திரும்பவும் இதே மாதிரி நான் ரோல் பண்ணி வச்சுடுவேன். இதை வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒரு பிரபலமான பட்டுப்புடவை விற்பனையாளர் ஒருத்தர் வந்து அந்த இன்டர்வியூவில் பட்டுப்புடவை இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க, எப்படி மடித்து வைக்கணும்னா அந்த மாதிரி ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து நான் என்னுடைய பட்டுப்புடவை, என்னுடைய டாட்டர் இல்லாவோட முகூர்த்த புடவை, நிச்சயதார்த்த புடவை எல்லாமே ஒரு 5 புடவை ரொம்ப காஸ்ட்லி புடவை. அதுக்காக 5 புடவை மட்டும் நான் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறேன். மற்ற எல்லா புடவையும் ஹேங்கரில் மாட்டிடுவேன். நம்ம அதை வந்து அடிக்கடி கட்டின்னு போகிற மாதிரி, இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லி புடவைலாம் சாதாரணமாக எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம கட்டின்னு போக முடியாது. ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம கட்டின்னு போடணும். அப்படிங்கிறப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த புடவையே எடுத்து கட்டுவோம். அப்போ நம்ம இது எவ்வளோ பத்திரமா மெயின்டைன் பண்ணணும்னு பாருங்கள். இப்போ புடவை முழுக்க நான் விரித்து காமிச்சிட்டேன். லாஸ்ட் வரைக்கும் விரிச்சாச்சு.
இப்போ திரும்பவும் இது எப்படி மடித்து காமிக்கிறேன்னு பாருங்கள். பிவிசி பைப்பு 1 இன்ச்சு பைப்புன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இது 10 அடிக்கு தான் கிடைக்கும் ஹார்ட்வேர் ஷாப்பில். நம்ம 2ஆக கட் பண்ணிட்டா 5 அடிக்கு இருக்கும். எப்போதுமே நம்ம பட்டுப்புடவை வாங்குறப்ப அதை நீல வாக்கில் வச்சு பார்க்கணும். நம்மளுடைய உயரத்துக்கு அது உயரமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை வச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம ப்ளீட்ஸ் வச்சு சொருகிறப்ப உள்ளுக்குள்ளே அந்த பட்டுப்புடவை உயரம் இருக்கா அப்படின்னு. இப்போ பாருங்கள், நான் முதல் முனையில் பிவிசி பைப்பை வச்சு அப்படியே ரோல் பண்ணுற பாருங்கள். 2 கையால் அப்படியே சுற்றி விட்டுக்கணும். ஒரு டைனிங் டேபிள் இல்லை பெட்டு மேலே ஒரு கிளாத்து வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி செஞ்சுட்டே வாருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு உயரமான டேபிள் மேலே வச்சுட்டு நம்ம நின்றுட்டு சுற்றுறப்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 2 பேர் வேணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொருத்தர் இருந்தால் ஆப்போசிட் சைடில் ஒரு கிரிப்பாக அந்த புடவையை பிடிக்க நம்ம சுற்றின்னு வரப்போ நல்லா டைட்டாக இருக்கும். அந்த சுத்து கொடுக்குறப்ப நல்லா டைட்டாக இருக்கும். முக்கியமாக நான் இதை தலைகீழாக மடிக்கிறேன் பாருங்கள். ஜருகை நேர்பக்கம் இருக்கிற ஜருகை உள்பக்கம் இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம சுருட்டணும். அந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு சட்டுன்னு அழுக்குப்படாது. இப்போ கையுமே நம்ம நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிக்கணும். ஏன்னா கையில் அழுக்கு இருந்தால் லைட் கலர் புடவையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த அழுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த புடவையில் ஏறிடும். நான் அப்படி சுற்றின்னு வரப்பே பாருங்கள். இன்னொன்று நீங்கள் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சுற்றின்னு வரப்போ எங்கேயாவது சின்ன சின்ன அழுக்கு இருக்கா கொஞ்சம் ஸ்பாஞ்ச் வச்சு ஈரம் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கலாம். நீங்கள் சாப்பிட்றப்ப டைனிங் டேபிளில் சாப்பிட்டு கல்யாணத்தில் சாப்பிட்றப்ப ஏதாவது சிந்தி இருந்ததுன்னா அதை சின்னதாக நம்ம ஸ்பாஞ்சில் தண்ணி வச்சு லேசாக நம்ம அதை டச்சப் பண்ணி எடுத்துட்டோம்னா நீங்கள் கடைகளில் போய் ட்ரை க்ளீன் கொடுக்குறோங்கிற அவசியமே இருக்காது. இந்த மாதிரியே நம்ம முழுக்க இந்த பட்டுப்புடவையை சுற்றிகிட்டே வரலாம். இப்போ பாருங்கள், அப்படியே ரோல் பண்ணிகிட்டே முந்தி வரைக்கும் வந்தாச்சு. அப்படியே நம்ம சுற்றி முந்தி வரைக்கும் கடைசி வரைக்கும் கொண்டு போயிடலாம். கொஞ்சம் இது கடைசியில் சுற்றுறப்ப கொஞ்சம் கிராஸாக தான் வரும். ஏன்னா நம்ம ரோல் பண்ணுறப்ப ஆப்போசிட்டில் கொஞ்சம் ஹெல்ப் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் கிராஸாக வரும். அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. நமக்கு வேண்டியது புடவை சுருக்கம் இல்லாமல் அந்த ரோல் பண்ணிட்டா அயன் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் உட்டன் ஸ்டிக்கில் ரோல் பண்ணாதீங்க. நீங்கள் உட்டன் ஸ்டிக்கில் ரோல் பண்ணிங்கன்னா அதில் நாள் ஆக பூச்சி ஏற ஆரம்பித்து அதில் இருக்கிற பூச்சி என்னாவும் புடவையும் வீண் பண்ண சான்சஸ் உண்டு. கண்டிப்பாக பிவிசி பைப்பு ஹார்ட்வேர்ஸ் கடையில் கிடைக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி ரோல் பண்ணியாச்சு இல்லையா, இது அப்படியே நம்ம நாட் போட்டு விடக்கூடாது. ஒரு சுத்தமான நல்ல காட்டன் கிளாத்து, பழைய ஒரு காட்டன் புடவையாக இருக்கலாம், ஒரு வேஷ்டியாக இருக்கலாம், அதை சின்னதாக கிழிச்சிக்கோங்க. ஃபுல்லாக புடவைனா புடவையை ஒரு 4 பாகம் 5 பாகமாக சின்னதாக கிழிச்சுண்டு இப்போ பாருங்கள் அந்த புடவையை அது மேலே சுற்றுறோம். அந்த மேலே சுற்றுறப்ப உங்களுக்கு முக்கியமாக இப்போ இதை நம்ம பீரோலையோ வார்ட்ரோப்பில் வைக்கிறப்போ மழை காலம் உங்களுக்கு செவுரெல்லாம் குழுமை அடையும், கசியும். இப்போ உட்டன் வார்ட்ரோப்புன்னு வச்சுக்கோங்களேன், அதுலலாம் உங்களுக்கு ஓரளவு ஜில்லுன்னு இருக்கும். அப்போ இந்த புடவையை நம்ம காட்டனில் சுற்றி பத்திரப்படுத்துகிறப்ப புடவையில் எந்த ஒரு ஃபங்கஸும் வரத்துக்கு சான்சஸே இல்லை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டீல் பீரோவோ உட்டன் வார்ட்ரோப்போ எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி பட்டு புடவையை ரோல் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சுத்தமான காட்டன் கிளாத்தில் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது களையாமல் இருக்கிறதுக்கு 2 பக்கமோ இல்லை 3 இடங்களில் நம்ம நாட் போட்டுட்டா இதை நம்ம நேர் வாக்கில் நிமித்தி வைக்க போகிறேன் பீரோவில். அந்த மாதிரி பீரோ நான் இதுக்காகவே செஞ்சு வாங்கிட்டேன். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ முக்கியமாக இதுக்குள்ளே அந்துருண்டையெல்லாம் தயவு பண்ணி வச்சுடாதீங்க. அந்துருண்டையை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதுவும் ஒரு கெமிக்கல்ஸ், அது புடவையில் போய் அங்கங்கே அந்த கலர்லாம் வீணாக போயிடும். அந்துருண்டை எப்படி வைக்கணுங்கிறத காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், என்னுடைய புடவை என் பையன் கல்யாணத்தில் வாங்கின புடவை அதெல்லாம் ரொம்ப மெமரபிள் இல்லையா. என்னோடய டாட்டர் இல்லாவோட நிச்சயதார்த்த புடவை, முகூர்த்த புடவை, மொத்தம் 5 புடவை. இப்போ இதை ரோல் பண்ணியாச்சு. இது பீரோவில் நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ரோல் பண்ண புடவையெல்லாம் நேர் வாக்கில் நிமித்தி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்காகவே இந்த பீரோவை நான் ஆர்டர் பண்ணி இந்த டிசைனில் வேணும்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். திருச்சியில் ஜேவி ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லி கடை இருக்குது, மேலே புலிவார் ரோட்டில் இருக்குது. அவங்க ஆஃபீஸ் டேபிள், அதுக்கப்புறம் காட்டு, ஸ்டீல் காட்டு, சிங்கிள் காட், டபுள் காட்டு, பீரோ எல்லாமே நல்ல குவாலிட்டியான அந்த ஸ்டீல் திக்னஸில் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களே ஃபேக்ட்ரி வச்சுருக்கறனால நமக்கு எந்த திக்னஸில் அந்த ஸ்டீல் பீரோலாம் வேணுமோ காட் வேணுமோ அதே மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இந்த இருக்கிற அந்த ஹைட்டை இப்போ நிறைய ஷெல்ஃப் இல்லாமல் போனதுனால மேலே நிறைய ஹேங்கரில் புடவைகள் மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே கூட ஒரு ராட் கொடுத்துருந்தாங்க. நான் அதை எடுத்துகிட்டு நிறைய அந்த சாரீ பாக்ஸ் இருக்குது பாருங்களேன், அது மாதிரி வச்சுப்பேன். எவ்வளோ நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ அந்துருண்டையை ஒரு 4 அந்துருண்டையை ஒரு நல்ல காட்டன் துணியில் வச்சு நல்லா ரோல் பண்ணி
இதை நம்ம அந்த புடவை வச்சுருக்கிற இடத்துல ஓரமாக வச்சா போகிறோம். புடவைக்குள்ளே தான் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த ஸ்மெல் இருந்தால் போதும். இது மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு இந்த இருக்கிற இடங்களெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியுமோ தாராளமாக நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளாஸ்டிக்கு பேஸ்கெட் வச்சுருக்கேன் பாருங்கள், அதில் ஃபுல்லாக ப்ளவுஸ் வச்சுருக்கேன். பேகு ஃபுல்லாக நான் புடவை வச்சுருவேன். இப்போ உங்களுக்காக நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஷெல்ஃபாக தான் வந்தது. அந்த மாதிரி தான் எனக்கு டிசைன் செய்ய முடிஞ்சுது. இப்போ அந்த பக்கத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்களேன், சின்ன சின்னதாக ஷெல்ஃப் இருக்குது. அதில் ஒரே ஒரு லாக்கர் வேணும்னு சொல்லி அதை மட்டும் வச்சுட்டுருக்கேன். 6 அடி பீரோ. உங்களுக்கு இந்த மாதிரி பீரோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் பீரோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இதே போல் பீரோ செஞ்சு கொடுப்பாங்க. நீங்களும் இந்த புடவை இது மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வார்ட்ரோப்பை திறந்து காமிக்கிறேன். வார்ட்ரோப்பில் ஓரளவுக்கு இவ்வளோ ஹைட்டுக்கு முதல் ஷெல்ஃப் இருக்கும். அதாவது ஹேங்கரில், அதாவது பேண்ட் ஷர்ட், அதாவது ஷர்ட்டோ புடவைகளோ மாட்டுற மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் க்ராஸாக வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 4 அடி அளவுக்கு பிவிசி பைப்பு தாராளமாக வைக்கலாம். அந்த மேலேருந்து கீழே க்ராஸாக வச்சுக்கலாம். நேராக தான் வைக்கணுன்றது இல்லை. இப்போ எல்லாருக்குமே இப்போ நான் காமிச்ச மாதிரி பீரோ இருக்காது. இல்லை இதுக்காக பீரோ புதுசாக வாங்குறதெல்லாம் சில பேருக்கு முடியாது. அப்போ இருக்கிற இடத்துல நம்ம புடவையை எப்படி ரோல் பண்ணலாம், அதுவும் உங்களுடைய கபோர்டில் இருக்கிற அகலத்தில், அதாவது கபோர்டு எந்த அளவுக்கு அகலமாக இருக்கோ அதில் தான் நம்ம மடித்து வைக்க முடியுங்கிறப்ப நீங்கள் பிவிசி பைப்பை எடுத்துட்டு முதல்ல உங்கள் கபோர்டில் எவ்வளோ ஷெல்ஃபில் அகலம் இருக்குது அப்படிங்கிறத அளந்துக்கோங்க. அதை கட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய புடவையினுடைய உயரத்தில் கபோர்டு எந்த அளவுக்கு இருக்கோ அதை கணக்கு பண்ணி புடவையினுடைய உயரத்தில் மேலே பார்டர்லேருந்து உள்பக்கமாக அதை மடிச்சுக்கோங்க. அப்போ உங்கள் கபோர்டுடைய அகலம் கிடச்சிடும். அப்போ பிவிசி பைப்பை இதே மாதிரி நம்ம வச்சு ரோல் பண்ணலாம். ஒரு தடவை நீங்கள் மேலேருந்து மடிச்சிங்கன்னா அடுத்த முறை பார்டர்லேருந்து உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மடித்து மாற்றி மாற்றி வைக்கிறப்ப புடவையும் உங்களுக்கு ரோல் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுடைய இருக்கிற கபோர்ட்லேயே இந்த புடவையை ரோல் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம புதுசாக வாங்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அதுக்காக தான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.